Hi guys, welcome back to RIYA CREATION. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்கோட லிரிக்ஸும் வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இப்போ அந்த டைலாக் அடுத்து இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போய்டும். ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு டைலாக்கோட எஃபோர்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ரியா கிரியேஷன் அப்படின்ட்டு ஒரு லிரிக்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டைலாக் வரும் இல்லையா, ஸோ அதோட லிரிக்ஸுமே வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டா போதும். ஸோ அந்த லிரிக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எது வரைக்கும் வந்துட்டு லிரிக் இருக்கோ அது வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு டைலாக் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. 8.14 செகண்ட் வரைக்கும் டைலாக் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அந்த எஃபர்ட் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே வந்துட்டு ஒரு எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்துட்டு 3 எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இமேஜஸ்க்கு வந்துட்டு 3 எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க எஃபர்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் வந்துட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். 8.14 செகண்டில் இருந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. நான் எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்வேன். நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ 15.25 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு நம்ம ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு தேர்ட் எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்துட்டு நம்ம 15.25 செகண்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு பீட் மார்க் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க பீட் மார்க்லாம் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண தேர்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்க்கெலாம் வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட்டும் தேர்ட் எஃபர்ட்டும் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி எஃபர்ட்ஸ் காமிக்கும். எஃபர்ட் வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்ததை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் வந்துட்டு எம்டியாக இருக்க இமேஜஸ்க்கு வந்துட்டு நீங்கள் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.